சவுத் அமெரிக்கால பெருங்கிற நாட்டுல லிமானு கேபிட்டல் இருக்கு. அதோடைய சவுத் சைடுல 400 கிலோமீட்டர்ல நாசா இருக்கு. அங்க இருந்து 500 கிலோமீட்டர் பரப்பளவுல தான் நாசா லைன்ஸ் இருக்கு. இது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறதா சொல்லப்படுது. 1929 பால் கொசக்குங்கிற ஒரு அமெரிக்கன் ஆர்கியாலஜிஸ்ட் இதுக்கு ஜியோக்ளிப்ஸ்னு பேர் வச்சாரு. 500 BC to 500 AD காலகட்டத்தில் அந்த நாசா மக்கள் உருவாக்கின இந்த டிசைன் தரையில இருந்து பார்க்கும்போது ஒரு பாதை மாதிரி மேடும் பள்ளவமா தெரியும். ஆனா வானத்துல இருந்து பார்க்கும்போது பல ஷேப்ல செதுக்கப்பட்ட பூக்கள், மரங்கள், பறவைகள், விலங்குகள், அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோனட்ஸோட உருவங்களையும் அதுல கரெக்டான பர்ஸ்பெக்டிவ்ல ஜியாமெட்ரிக்கல் அலைன்மெண்டோட பண்ணியிருக்காங்க. இந்த உருவங்களோட நீளம் எல்லாம் 1600 அடி வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. மேலும் இந்த பகுதியில மழை ரொம்ப கம்மி, கிளைமேட்டும் மாறாததால இன்னைக்கு வரைக்கும் இது அழியாம இருக்கு. நாசா லைன்ஸை பேஸ் பண்ணி பல விஞ்ஞானிகள், ஆர்கியாலஜிஸ்ட் பல தியரிஸ் முன்வைக்கிறாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வானத்துல தெரிகிற நட்சத்திரங்களை பார்த்து இதை வரைஞ்சிருக்கலாம்னு, இல்லைன்னா அந்த பகுதியில தண்ணீர் வர வைக்கிறதுக்காக கடவுளுக்கு செய்யற சடங்கா இதை பண்ணிருக்கலாம்னு, இல்ல ஏலியன்ஸ் கூட டைரக்டா பேசுறதுக்கான முயற்சியில் இதை பண்ணிருக்கலாம்னு பல கட்டுக்கதைகள் சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படலை.